யோசபாத்து ஜெபிக்கிறானா? எதுக்கா இதை சொல்லிட்டு வரனா? நாம வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் அவர் செய்கிறவர். இப்ப யோசபாத்து பயந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இந்த 7 காரியத்தை சொல்றாரு. 7 காரியத்தை சொன்னோடனே அடுத்து தேவன் பேசி அவங்களை திடப்படுத்துறார். பயப்படாதீங்கப்பா, கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்க பாத்தீங்களா? அதனால அவர் ஆலோசனை சொல்றாரு. நாளைக்கு நீங்க புறப்பட்டு போங்க. எதுக்கு சொல்றனா, ஒரு சில நேரங்களிலே கர்த்தர் நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் அடங்கி இருக்கணும், இல்லைன்னா அமைதியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? அமைதியா. இப்ப என்ன சொல்றீங்க நீங்க இந்த சூழ்நிலையில? என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க? ஒரு சில நேரம் என்ன சொன்னார்னா மௌனமாவே இருப்பார். மௌனமா இருப்பா. ஒரு சில விஷயத்தை கர்த்தர் மௌனமா இருக்கிறார் என்றால் இன்னும் ஜெபத்தை எதிர்பார்க்கிறார் என்ற அர்த்தம். இன்னும் ஜெபத்தை என்ன செய்யறாரு? எதிர்பார்க்கிறார்னு அர்த்தம். ஒண்ணு இல்லைன்னா ஒரு சில நேரம் அவர் மௌனமா இருக்கிறான்னு இந்த சூழ்நிலையில ஏதோ நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்று அர்த்தம். ஆமென் என்று சொல்ல, அதை என்னன்னு கற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்து கர்த்தர் அற்புதத்தை செய்து விடுவார். ஆமென் என்று சொல்லாம